வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் திருப்பதியாக மாறி வரும் சிறுவாபுரி முருகன் கோயில். திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுவாபுரி எனும் ஊரில் அருள்பாலித்து வரும் பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் பக்தர்கள் கூட்டம் ஏன் அதிகமாக உள்ளது என்பதை இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். தமிழ் கடவுள் முருகர் என்றால் அனைவருக்கும் பிடிக்கும். 6 படை ஆண்டவராக காட்சியளிக்கும் முருகருக்கு தமிழ்நாடு முழுவதும் எண்ணற்ற கோயில்கள் உள்ளன. அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக இருக்கும் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சன்னதி செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் திருப்பதி போல் காட்சியளிப்பது காண்போரை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது. வைகாசி விசாகம், தைப்பூசம், பங்குனி உத்திரம் மற்றும் மாதந்தோறும் வருகின்ற கார்த்திகை விரதம் போன்ற முருகருக்கு விசேஷமான தினங்களுக்கு கூட இங்கு கூட்டம் குறைவாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மட்டும் திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிவதைப் போல் இங்கு பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் காணப்படுகிறது. பொதுவாக முருகருக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. இருப்பினும் சிறுவாபுரியில் மட்டும் இவ்வளவு கூட்டம் வாரந்தோறும் கூடுவதன் ரகசியம் என்னவென்று புரியாதவர்கள் பலரும் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பார்கள். 6 வாரங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணியரை தரிசனம் செய்து 6வது செவ்வாய்க்கிழமையில் தங்களால் முடிந்த பிரசாதத்தை செய்து கொண்டு கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கொடுத்தால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் என்பது ஐதீகம். இத்திருத்தலத்தில் செவ்வாய்க்கிழமையில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. கோயிலுக்கு பின்புறம் உள்ள குளம் தற்போது தூர்வாரப்பட்டு வருகிறது. செவ்வாய்க்கிழமையில் இந்த குளத்தின் கரையை சுற்றிதான் சாமி தரிசனத்திற்காக வரிசை தொடங்குகிறது. மேலும் கூட்ட நெரிசலை தவிர்க்க பொது தரிசனம் மற்றும் நபர் ஒன்றுக்கு 50 ரூபாய் 100 செலுத்தும் சிறப்பு தரிசனமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் ஒருவர் சாமி தரிசனத்தை முடிக்க 3 முதல் 4 மணி நேரம் ஆகும். சில சமயங்களில் இந்த நேரம் இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பக்தர்கள் அதிகாலை 3 மணி முதலே இந்த கோயிலுக்கு வருகை புரிகின்றனர். சென்னையில் இருந்து வந்தால் செங்குன்றத்தை அடுத்து புதுவாயில் எனும் ஊருக்கு இடதுபுறத்தில் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சிறுவாபுரி முருகன் கோயில். செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் 2 சக்கர வாகனங்களை தவிர்த்து கார்கள் உள்ளே அனுமதிக்கப்படாததால் 2 கிலோமீட்டர் முன்பே சாலைகளில் நிறுத்திவிட்டு ஆட்டோ மற்றும் பேருந்துகளில் கோயிலை சென்றடைகின்றனர் பக்தர்கள். ஓராண்டிற்கு முன்புதான் இத்திருக்கோயிலில் குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றதால் புத்தம் புது பொலிவுடன் காட்சியளிக்கிறது. கோயிலுக்கு இடப்புறம் நாகாத்தம்மன் ஆலயமும் சன்னதிக்கு உள்ளே மூலவர் பாலசுப்பிரமணியர் காட்சி தருகிறார். மேலும் வெங்கட்ராயர், நாகர், முனீஸ்வரர், சண்டிகேஸ்வரர், காலபைரவர் மற்றும் நவகிரகங்கள் போன்ற உப ஆலயங்களும் சன்னதிக்குள் உள்ளன. ஸ்ரீராமர் தனது மகன்களான லவன் மற்றும் குசேலனுடன் போரிட்ட புண்ணிய தலமும் சிறுவாபுரிதான் என்பது இத்திருத்தலத்தின் மற்றும் ஓர் சிறப்பாகும். சிறுவர்களான இவர்கள் இருவரும் தனது தந்தையை போரில் தோற்கடித்த இடம் ஆதலால் இத்தலத்திற்கு சிறுவர் பிளஸ் அம்பு பிளஸ் எடு, சிறுவம்பேடு, சின்னம்பேடு, சிறுவர்புரி, சிறுவாபுரி என்று பெயர் வந்தது. அன்பர்களுக்கு அருள் புரியும் அருட்கடவுள் முருகன் அருளை பெற்று வாழ்வில் மகிழ்வோடு வாழ்வோம். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.